நேர்மையான தேர்தல் நடத்தணும். இப்போ தலைமைச் செயலர் மாற்றப்பட்டதுக்கு ஒரு ரியாக்ஷன் சட்டவிரோதமாக தெரியுது, இது அவங்களுடைய அதிகாரம். அதுக்கு பதில் சொல்லுங்க. அசாம் செய்யல, கண்டிக்கல, ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கல. அதுக்கான ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கும். உச்சநீதிமன்றம் கொடுத்த உடனே இமீடியட்டா அந்த விஷயத்தை அவங்க செய்யறாங்க. வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கு. நம்ம அங்க இருந்து பேச வேண்டியதா இருக்கு. டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட புதிய அசம்ஸ் புதுச்சேரிக்கே இந்த செய்யல. புதுச்சேரி எல்லாமே டிரான்ஸ்பரன்ஸா இருக்கா? பதில் இருக்கும்போது அவர் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டான்னா அந்த தவறுக்கு எதற்காக அவ்வளவு வேகமா அந்த சீர்திருத்த ஆக்டிவிட்டி நீங்க செய்யணும்? அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் டிஜிபி டேவிட்சன் தேவாசிரியர் 2 பேரும் மாற்றப்பட்டிருக்காங்க. இது ஒருதலை பட்சமான நடவடிக்கைன்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? முதலமைச்சர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கரெக்டானதான். அந்த நடவடிக்கைங்கிறது ஒருதலை பட்சமானது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஆக்சுவலாக இது லேட் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்குறேன். இதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா பொறுப்பு டிஜிபியாக இருந்த திரு வெங்கட்ரமன் அவர்கள் மாற்றப்பட்டு அந்த இடத்துல சந்தீப் ராய் ரத்தோரை நியமனம் செய்யப்பட்டார். அன்றைய தினம் அவர் மட்டும் மாற்றப்படல, டிஜிபி மட்டும் மாற்றப்படல. கூடுதலாக என்னன்னா தாம்பரம் மற்றும் மதுரையுடைய போலீஸ் கமிஷனர் மாற்றப்பட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலம் மற்றும் தூத்துக்குடியுடைய மாவட்ட கலெக்டர் மாற்றப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர், 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர், இன்க்ளூடிங் ஒரு டிஜிபி அப்படின்ற அளவில் மாற்றம் செய்யப்பட்டாங்க. அப்போ அன்னைக்கு டிஎம்கே ரியாக்ஷன் பண்ணல, ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ஷன் பண்ணல அந்த இடத்துல. ஏன்னா பொறுப்பு டிஜிபியை பொறுத்தவரை ஆல்ரெடி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு டிஜிபி நியமனம் செய்வதற்கு உங்கள்கிட்ட எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கு. அப்படி இருந்து ஏன் நீங்கள் ஒரு பொறுப்பு டிஜிபிக்கு போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு எதிர்க்கட்சிகள் வச்ச முக்கியமான காரணம் பொறுப்பு டிஜிபி நியமனம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அன்றைக்கு அந்த நடவடிக்கை யார் மூலமாக எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா கிளியராக முருகானந்தம் தலைமைச் செயலாளர் அவர் மூலமாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா லட்சுமணா பட்நாயக், அவங்க கீழே இருக்கக்கூடிய செக்ரட்டரி யாருன்னா லதா திரிபாதி. இவங்க தான் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. யாருக்கு? இவருக்கு, நம்ம முருகானந்தம் அவர்களுக்கு. முருகானந்தம் அவர்கள் அதை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த செட்டப்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. எலெக்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் மார்ச் 15 வருது. மார்ச் 15 வந்ததுக்கப்புறம் அப்போ 15 நாளில் மார்ச் 30 எலெக்ஷன் கமிஷன் பிறப்பிக்கக்கூடிய எல்லாமே அரசாணையாக மாறிடும். அவங்க பிறப்பிக்கிறதா உத்தரவு. மார்ச் 15 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காப்பந்து அரசு. அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, பேரளவுலாம் அதிகாரம் மட்டும் தான். முழுக்க அதிகாரம் ஃபுல்லாகவே எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்துடும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன கணிக்கிறோன்னா, இப்போ மார்ச் 15 நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து பிறகு மே 4 தான் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. மே 4 ரிசல்ட் அன்றைய தினமே ஒரு புதிய அரசு பொறுப்பு இருக்குமா அல்லது மறுதினம் பொறுப்பு இருக்குமா அப்படிங்கிற வரையும் வச்சுக்கணும். அது வரையும் பார்த்தீங்கன்னா முழுக்க மார்ச் 15 மே 4 வரையும் வச்சுக்கலாம்னு வைங்களேன். மே 4 வரையும் இது வரையும் பார்த்தீங்கன்னா முழுக்க பியூரோக்ராட்ஸ் ஆட்சி நடக்கும். ஒரு ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பதவி கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அப்படிங்கிறது ஒரு பெயரளவிலான காப்பந்து கவர்மெண்ட்டாக மாறிடும். முழுக்க பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களுடைய ரூல் தான் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக அது மாறும். இப்போ இதுதான் இங்கே நடக்குது. இது வழக்கம் எல்லா இடத்துல நடக்கக்கூடிய நடைமுறை தான். ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே டிஜிபி மாற்றப்பட்டாங்க. டிஜிபி மாற்றப்படுவதற்கு முன்பு வெஸ்ட் பெங்கால் மாற்றப்பட்டாங்க. வெஸ்ட் பெங்காலுடைய டிஜிபி மாற்றப்பட்டாங்க. கொல்கத்தா சிட்டியினுடைய போலீஸ் கமிஷனர் மாற்றப்பட்டாங்க. ரொம்ப பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணாங்க. யார்? மம்தா பானர்ஜி ரொம்ப கோவப்பட்டு பேசினாங்க. ரொம்ப அது அங்கே என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷனுக்கும் அங்கே மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பேரலாக ஃபைட் போயிட்டே இருக்கும். அந்த ஃபைட்டை உச்சபட்சமாக அதை கொண்டு போகிற மாதிரி தான் இந்த அதிகாரிகளாக மாற்றம் செய்யப்பட்டாங்க. மாற்றம் செய்யப்படும் அன்றைக்கி மம்தா பானர்ஜி கோவப்பட்டு பேசினாங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை, ஸ்டாலின்லேருந்து எதிர்ப்பு இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் டிஜிபி வெங்கட்ரமன் மாற்றப்பட்ட பொழுது கூட எதிர்ப்பு இல்லை. இப்போ என்னன்னா தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்டேட்னுடைய இப்போ அதாவது பியூரோக்ராட்ஸ் ஆட்சி வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ தமிழ்நாட்டு யார் சிஎம் அப்படின்னா 2 சிஎம்மாக இருப்பாங்க. அது எப்படின்னா ஒன்று அர்ச்சனா பட்நாயக், தற்போது தலைமை கமிஷனர் இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் அவங்க சிஎம். அதே மாதிரி நிர்வாகத்தில் யார் சிஎம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா முருகானந்தம் அவர்களும் சிஎம் இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் சுப்பீரியர் பவர். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா
இந்த மாதிரி ஒரு சீஃப் செக்ரட்டரி மாற்றப்படாது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் நடக்காது. நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரிகளை மாற்றலாம், மற்ற அதாவது ஒரு மாவட்ட ஆட்சியர்களையும் மாற்றலாம், அது நிர்வாகத்துக்காக மாற்றுவாங்க, அதான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் தலைமை செயலாளரை மாற்றுறது அப்படிங்கிறது வந்து அது எக்ஸ்ட்ரானரியான சுச்சுவேஷன் நடக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஏன் வந்து இந்த விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஏன் அதை செய்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு தமிழ்நாடு எப்படி தயாராக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஃபுல்லாத்தையும் மேற்பார்வை செஞ்சோம். மேற்பார்வை செஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக சில நடவடிக்கை செய்ய வேண்டிய இடத்துக்கு நாங்கள் தள்ள போகிறோம். அதுக்காக தான் மாதிரி வந்து தலைமைச் செயலர் மாற்றப்படுது, டிஜிபி மாற்றப்படுதுன்னு ஒரு விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து முருகானந்தம் அவர்கள் மாற்றப்பட்டு வந்து சாய்குமார் அவர்கள் வந்து அந்த இடத்துல பொறுப்பேற்றிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டேவிட்சன் தேவாசோதா வந்து இதில் இருந்தார், லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து அங்கே வந்து இயக்குனராக இருந்தார். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தீப் மிட்டல் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். பொறுப்பேற்றுட்டேன்னா இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இந்த மாதிரி அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறதுல என்ன நடக்கும்னா, மாற்றப்பட்ட அதிகாரிகள் வந்து எந்த விதமான தேர்தல் பணியிலும் ஈடுபடக்கூடாது அப்படின்ற உத்தரவு வந்து கூடுதலாக பிறப்பிக்கிறாங்க. இதெல்லாம் அவ்வளோ வித்தின் ஹவர்ஸ் நடக்கும். இந்த இமீடியட்டான அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு உத்தரவு வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய செக்ரட்டரி லதா திரிபாதி இருந்து வருது அப்படின்னா, அது இமீடியட்டாக இங்கே இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி நிறைவேற்றிட்டு அதை வந்து 2 to 3 hours அதை அமல்படுத்திட்டு மாற்றப்படக்கூடிய அதிகாரிகள் என்னன்னா எந்த விதமான காரணத்தை கொண்டும் எலெக்ஷன் பணியில் ஈடுபடுத்தவே விடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வந்து பொறுப்புங்கற்றவன் காத்திருப்பு பட்டியலில் இருக்கார், அவருக்கு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கல, காத்திருப்பு பட்டியலில் போயிட்டார். மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வேற டிபார்ட்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அவங்க எலெக்ஷனுடைய ஒர்க்கில் ஈடுபடவே கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு. இதெல்லாம் எதன் அடிப்படையில் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எலெக்ஷனுக்கு தயாராகக்கூடிய ஸ்டேட் வந்து நாங்கள் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இமீடியட்டாக இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்த நான் தள்ளப்பட்டுருவோம். அது கட்டாயம் எடுத்தால் மட்டும்தான் எலெக்ஷன் வந்து வெளிப்படைத்தன்மையோடு நடக்கும், நேர்மையாக நடக்கும். தேர்தல் நடத்தை விதிமுறை நடைமுறைக்கு வந்த பிறகு இப்போ எப்பவுமே முன்னாடி இருக்க ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக தான் அந்த அதிகாரிகள் வந்து இருப்பாங்க. அப்போ அவர்களை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் கமிஷனோட இயல்பான நடவடிக்கை தானே. அது நல்ல விஷயம், நல்ல கேள்வி தான். அப்படிதான் அவங்க எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் அவங்க ஆளும் அரசுக்கு சாதகமாக இருந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்கள வச்சுட்டு எலெக்ஷன் நடத்த முடியாது. நேர்மையான தேர்தல் நடத்தணும், வெளிப்படையான ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படின்னா இந்த மாற்றங்கள் தேவைன்னு சொல்றாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுறது கவனிக்கணும். இந்த நேரத்தில் இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஏன் சொல்கிறோன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு கான்ஸ்டியூஷன் வந்து 324 பிரிவு வந்து அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்துருக்கு, இதை மாற்றலாம் சொல்லியிருக்கு. ஆனால் அதே அரசியலமைப்பு சட்டம் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கு. இந்த நடவடிக்கைகள் அவ்வளவும் நீங்கள் யூகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடாது, வெறும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வதந்தியின் அடிப்படையில் ஒரு உங்களுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடாது. அதுக்கான ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கணும். மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தால் மட்டும் தான் இதை நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், கான்ஸ்டியூஷன் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. அது என்னன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு மாநிலத்துக்கு நியமிக்கப்படுவதோ அல்லது அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவருடைய இடப்பெயர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படிங்கும்போது எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து நீங்கள் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமல்படுத்துச்சு அப்படின்றதுக்காகவே சுப்பீரியர் பவர் நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான நியாயமான காரணத்தை வந்து கற்பிக்கணும், பொது வெளியில் வைக்கணும். யூகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடாது. இப்போ யூகங்கிறது கிளியர் அங்கே தெரியுது. ஏன் அப்படின்னா, அசாமில் நீங்கள் அதை மாற்றலை. அசாம், புதுச்சேரி, கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்குது. நீங்கள் அசாமில் இந்த விஷயத்தை செய்யலையே. அதே மாதிரி வந்து இப்போ 3 மாதம் 6 மாதம் எலெக்ஷன் நடந்தது, பீகாருக்கு இதை செய்யலையே நீங்கள். ஏன் இங்கே அது அதே மாதிரி ஏன் இதில் புதுச்சேரியில் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சிருக்கு, புதுச்சேரியில் செய்யலை நீங்கள். ஏன் வெஸ்ட் பெங்காலில் செஞ்சுருக்கீங்க, ஏன் தமிழ்நாடு செஞ்சுருக்கீங்க? ஏன் இதுதான் கேள்வி. செலக்டிவாக அது எப்படி நீங்கள் செய்றீங்க? செலக்டிவாக எப்படி உங்களுக்கு ஆஃபீஸர் சொல்லிட்டு இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு எப்படி வந்து அவங்க வந்து சந்தேகத்துக்கு நம்பராக தெரியுறாங்க? அது எதன் அடிப்படையில் வரீங்க? நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? உங்களுக்கு வேண்டாத ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே சந்தேகமாக அதை பார்ப்பீங்களா? ஸோ இதுதான் அங்கே கேள்வி இருக்குது. கான்ஸ்டியூஷன் இதை தான் சொல்லுது. மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய அதிகார வரம்பு மீறல்னு சொல்லி குறிப்பிடுது, கான்ஸ்டியூஷன் குறிப்பிடுது, நம்ம சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல, ஏன்னா இப்போ திமுக அப்படின்னா உங்களோட பொலிட்டிக்கல் அடிநாதமே என்னன்னா மாநில சுயாட்சி தான். இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக மாநில சுயாட்சி வயலேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. வெஸ்ட் பெங்கால் நடந்துச்சு. வெஸ்ட் பெங்கால் நடக்கும்பொழுது நீங்கள் அதை வேடிக்கை பார்த்தீங்க. இங்கே திமுக அரசு வந்து இப்போ கண்டிக்கல, ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கல. அதே மாதிரி வந்து இங்கே பொறுப்பு எங்கள் டிஜிபி இருந்த வெங்கட்ராமனும் மாற்றப்பட்டார். அப்பவும் டிஎம்கே பெருசாக ரியாக்ட் பண்ணல. இப்போ தலைமைச் செயலர் மாற்றப்பட்டதும் ரியாக்ஷன் பண்ணுறாங்க. எஸ், இந்த ரியாக்ஷன் லேட் ரியாக்ஷன் இருந்தாலும் அவசியமான ரியாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த உத்தரவு எல்லாமே வந்து மாநில தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக்கு சுப்பீரியர் பவர் கிடையாது. அவங்களுக்கு டெல்லியில் தான் அந்த உத்தரவு வருது. டெல்லியில் யார்கிட்ட அந்த உத்தரவு வருதுன்னா திரு ஞானேஷ்குமார் அவர்கிட்ட இருந்து உத்தரவு வருது. அவர் தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துடைய சீஃபாக இருக்கிறார். ஸோ அவர் எப்படி அந்த இடத்துக்கு வந்தார், அந்த பொசிஷனுக்கு எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தா, எப்படி எலெக்ஷன் கமிஷனர் நியமனம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறதுல 2023 மோடி அவர்கள் அவசரமாக சட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு முன்பு இருந்த சட்டம் வந்து எப்படி இருந்துச்சு நம்ம நல்லா தெரியும். அதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணுறாரு, அதாவது எதிர்கட்சியில் ஒரு முறையிட்டாங்க நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில். இந்தியாவில் தேர்தல் நடத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுடைய ஒர்க்கில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆஃபீஸர்ஸோட நியமனமே டிரான்ஸ்பரன்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு கோரிக்கை வந்து அன்றைக்கு தலைமை நீதிபதியோட அமருக்கு வந்ததுனால அன்னைக்கு தெரிஞ்சு திரு சந்திரசூட் நீதிபதி நினைக்கிறேன், அவர் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். அவரோட தலைமையிலான அந்த அமர்வு தான் அந்த உத்தரவு போட்டாங்க. இனிமேல் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையர்கள், தலைமை தேர்தல் ஆணையர்கள் மற்றும் தேர்தல் ஆணையர்கள், இந்த 3 பேர் கொண்ட கமிட்டி எப்படி நியமனம் செய்யப்படும் அப்படின்னா,
ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பிரதமர் மற்றும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கொண்ட 3 பேர் கொண்ட அமர்வு தான் அதை முடிவு செய்யும். 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி தான் அதை முடிவு செய்யும்னு சொன்னாங்க. இமீடியட்டா அந்த உத்தரவு வந்த வித்தின் சில மாதத்திலே பார்லிமெண்ட் அடுத்த செஷன் பார்லிமெண்ட் எப்போ கொடுது அப்பவே பிரதமர் மோடி அவசரமாக சட்டத்தை கொண்டு வரார். கொண்டு வந்து என்ன பண்றாரு, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பிரதமர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை தூக்கிட்டு அந்த இடத்துல பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் அப்படின்ற இடத்துல மாத்தினார். ஸோ வந்து இது எதை சொல்லி சொன்னா, உச்சநீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க, நீங்க நிரந்தரமா ஒரு கமிட்டி அமைக்கிறவர் இதை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் கொடுத்த உடனே இமீடியட்டா அந்த விஷயத்தை அவங்க செய்யறாங்க. இது மட்டும் செய்யல. இது என்னன்னா கேட்டா, உச்சநீதிமன்றம் கொடுத்த இடைக்கால தீர்ப்பு நாங்க ஒரு நிரந்தர ஒரு விஷயம் தான் செய்யும்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ஓகே, இதுல வந்து யாரோட கை ஓங்கி இருக்கு? 2:1 ஆயிடுச்சு. எதிர்கட்சிக்கு 1, ஆளுங்கட்சிக்கு 2. 2:1 அப்படின்னா உங்களோட ரோல் தாங்க. அதுவும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, அந்த கமிட்டி சார்ந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு உள்ள போனா எதிர்கட்சியோட கருத்து கேட்கவே மாட்டாங்கிறாங்க, நான் சொல்றது எதுவுமே மதிக்கவே மாட்டாங்கிறாங்க, என்ன வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டியா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையா வந்து சொல்றாரு. ஸோ அப்போ அப்படிதான் வந்து அதோட இன்டர்னல் மீட்டிங்கு அது அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் அவங்க செஞ்சாங்க. எலெக்ஷன் கமிஷனர் பதவியில் இருக்கும்போது அவர் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா அந்த தவறுக்கு பதவியில் இருக்கும் பொழுதும் பிறகு அவர் ஓய்வு பெற்றதுக்கு பிறகும் கூட அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் சட்ட நடவடிக்கை நீங்க எடுக்க முடியாத அடிப்படை சட்டத்துல சில சீர்திருத்த ஆக்டிவிட்டிஸ் அவங்க செய்யறாங்க. எதற்காக அவ்வளவு வேகமா அந்த சீர்திருத்த ஆக்டிவிட்டி நீங்க செய்யணும்? இதெல்லாம் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விஷயம் இல்லையா? இப்போ நம்ம எங்கிருந்து பார்க்குறோம்னா, இதெல்லாம் மேலேருந்து பார்க்குறோம். இந்த ஏன் வந்து முருகானந்தம் அவர்கள் மாற்றப்பட்டாரு, சாய்குமார் அவர்கள் ஏன் நியமனம் செய்யப்பட்டாங்க, ஏன் வந்து சந்தீப் ராய் இங்கே நியமனம் செய்யப்பட்டார், ஏன் வந்து வெங்கட்ராமன் மாற்றப்பட்டார் அப்படிங்கிறதுலாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, டெல்லியிலேருந்து அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. டெல்லியில் இந்த ஆணையம் எப்படி நியமனம் செய்யப்படுது, அதில் எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குன்னு நம்ம அங்கேருந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் அந்த விஷயத்தை பார்த்தாகணும். இது முழுக்க அவர் ஸ்டாலின் அவர் வெளிப்படையாக குறிப்பிடாரு, பாஜகவுடைய ஒரு கிளைக்கழகமாக வந்து எலெக்ஷன் கமிஷன் செயல்பட்டு இருக்குங்கிறது உண்மையிலே பட்டதெல்லாம் தெரியுது. அசாமில் இந்த மாற்றத்தை நீங்கள் செஞ்சிருக்கணுமா வேண்டாமா? ஏன் அசாமில் நேர்மையாக நடக்குது உங்களுக்கு எலெக்ஷன்? உங்களோட பார்வை அங்கேயா மாறுபடுது? நிதிஷ்குமார் தலைமையில் நீங்கள் தான் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க, என்டிஏ கவர்மெண்ட் பீகார் ரன் பண்ணீங்க, அங்கே ஏன் செய்யல? ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரியில் நீங்கள் ஒரு யூனியன் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஒரு கொலேஷன் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கேயே நீங்கள் இந்த மாற்றத்தை செய்யல. ஸோ வந்து இது பட்டவர்த்தமாக தெரியுது, இது அவங்களுடைய அதிகார வரம்பு மீறல். மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுக்கக்கூடிய திமுக கட்டாயமாக இதில் ரியாக்ஷன் பண்ணி தான் ஆகும், பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் இப்போ இது கூட நம்ம இன்னொரு விஷயத்தை சேர்த்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இவர் மாற்றப்பட்டார், தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டார். அதே மாதிரி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய இயக்குனர் மாற்றப்பட்டார். இதெல்லாம் நடந்துச்சு. இதுக்கு முன்பு டிஜிபி மாற்றப்பட்டார். அதே மாதிரி நேற்று ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்டான ஒரு டைமென்ஷன் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் அவசரம் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு, தனி விமானத்தில் போயிட்டு வந்திருக்காரு. முக்கியமான விஷயம், அங்கே போயிட்டு அங்கே வந்து பாஜகவுடைய தேசிய தலைவராக நிதின் அப்படின்னு கூட இன்டர்னலாக ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அங்கே சில விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, தமிழ்நாட்டோட இந்த எலெக்ஷனுக்கு வேற சில வியூகத்தை வகுத்திருக்காங்க. அவங்க இந்த எலெக்ஷனில் எப்படியாவது வந்து திமுக வீழ்த்துவதற்கான என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாசிபிலிட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, அண்ணாமலை வந்து அவர் வந்து மாநில தலைவராக இருக்கும்பொழுது அவருக்கு சில வட்டாரங்கள் வந்து புதிய வட்டாரங்கள் உருவாச்சு. அந்த வட்டாரத்தை இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் ஆக்டிவ் ஆக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதுங்கிற அந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த மாதம், அதாவது இன்னும் ஒரு இன்னைக்கு தேதி என்ன 9, இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் 12 நாளில் வந்து எலெக்ஷனுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட சிறப்பு செஷன் கூட இருக்குது. அதில் என்னன்னா தொகுதி மறுவரையை செய்ய போகிறாங்க. ஆல்ரெடி இருக்கிறத 50% இன்க்ரீஸ் பண்ண போகிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது எதுக்காக பண்ண போகிறோம்னா, மகளிருக்கான 33% ரிசர்வேஷனை அமல்படுத்துவதற்காக ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் எலெக்ஷனுக்கு முன்பே செய்யணுன்ற பெரிய பிரச்சனை. இந்த எலெக்ஷன் போயிட்டு இருக்கும்போதே வந்து இதுக்காக வந்து எதிர்க்கட்சிகள் கொந்தளிக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்காதீங்க, தென்னிந்தியாவோட பொலிட்டிக்கல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்காதீங்க அப்படின்ற குரலையும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஸோ வந்து அந்த நடவடிக்கைக்காக பார்லிமெண்டோட சிறப்பு குழு கூட்டம் வந்து 3 நாள் கூட இருக்கு. அந்த விஷயத்தை செய்யும் பொழுது அது தமிழ்நாட்டோட அரசியலில் பாஜக எதிராக திரும்பிடக்கூடாது அப்படின்ற அசைன்மெண்ட்ஸ் வந்து அண்ணாமலை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எலெக்ஷனை வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள். இன்னொரு விஷயம் என்ன விஷயம் பார்க்க வேண்டியது இல்லை, இந்த அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காருல்ல, அதாவது டிஜிபி, ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் கூட இன்க்ளூடிங் சீஃப் செக்ரட்டரி மாற்றப்பட்டார். நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ மாற்றப்பட்ட சாய்குமார் அவர்கள் முன்னாடி எடப்பாடி அவர்களுக்கும் முதன்மைச் செயலாளர் இருந்திருக்காரு. அப்படி இருந்தவரை மாற்றது சரியான நடைமுறையா இருக்குமா? இல்லை, இப்போ அதை வந்து சந்தேகத்துக்கு உட்படுத்துறாங்க. அதை எதிர்கட்சி சந்தேகத்துக்கு உட்படுத்துறாங்க. அவருக்கு ஃபேவரான, அதாவது நீங்கள் அப்படிலாம் காரணம் காமிச்சா எல்லா அதிகாரம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஆளுங்கட்சியுடைய பீரியட்ல ஏதோ ஒரு அஃபிஷியல் பொறுப்பில் இருந்திருப்பாங்க. அதை நம்ம வந்து ஒதுக்கி தள்ள முடியாது. அது ஓகே, அது விஷயம் வேற. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் பார்ஷியாலிட்டியாக செயல்படுதுங்கிறது ஓகே, அது உண்மைதான், அதை மறுத்து தள்ள முடியாது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செஞ்சுறேன். இந்த அதிகாரம் மாற்றப்படுவதற்கெல்லாம் சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு முறையிட்டிருந்தார். எலெக்ஷன் கமிஷன் ஒரு முறையிட்டிருந்தார். சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் உட்பட இந்த அதிகாரிலாம் மாற்றம் செய்யப்படணும் அப்படின்னு அவர் லிஸ்ட் ஒன்று போய் கொடுத்திருந்தார். இது அவ்வளோ இன்னைக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமல்படுத்தப்படும் பொழுதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து விருதுநகர், கரூர்,
அப்புறம் உள்ளிட்டு இன்னும் ஒரு 4 மாவட்டத்தினுடைய மாவட்ட எஸ்பி மாற்றப்பட்டாங்க. அதில் என்ன கரூரை வந்து அண்ணாமலை வலியுறுத்தினார். கரூர் எஸ்பி மாற்றம் செய்யப்பட்டே ஆகணும். அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஃபேவராக இருக்காரு, ஆளும் அரசுக்கு ஃபேவராக இருக்கான்ற விஷயத்தை சொன்னார். அப்போ எதிர்க்கட்சிக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் உடனே எலெக்ஷன் கமிஷன் ரியாக்ட் பண்ணுறாங்க. நடக்கும். எதிர்க்கட்சிக்கு விமர்சனம் வைக்கிறதுன்னு பேர்ல தானே அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க. ஆளுங்கட்சி விமர்சனம் வைக்க மாட்டாங்கல்ல. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு பெரிய விமர்சனம் எதிர்க்கட்சியில் வைக்கிறாங்களே. எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்ல இருந்து அவங்களோட நடவடிக்கையில இருந்து அதான் இப்போ நான் கேட்கல, ஏன் அசாமுக்கு இதை செய்யலன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. அசாமுக்கு ஏன் செய்யல, புதுச்சேரிக்கு ஏன் அதை செய்யல? புதுச்சேரி இன்னைக்கு எலெக்ஷன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, புதுச்சேரிக்கு ஏன் அதை செய்யல? புதுச்சேரி எல்லாமே டிரான்ஸ்பரன்ஸா இருக்கா, எல்லாம் வெளிப்படைத்தன்மையோட இருக்கா? அப்போ அது நீ பதில் சொல்லி தானே ஆகணும். வெஸ்ட் பெங்காலுக்கு செய்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு செய்கிறீங்க, இது மட்டும் எப்படி? ஸோ அடிப்படையில் வந்து இவங்க கேட்குற கேள்வி சரியான விஷயம் தான். இது என்னன்னா, விஜய் கொடுத்துருக்க மனு ஒரு சீஃப், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாற்றப்படுறதோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாற்றப்படுறதோ ஓகே. ஆனால் சீஃப் செக்ரட்டரி மாற்றப்படுதுங்கிறது எக்ஸ்ட்ராடினரி நிகழ்வு. அது வந்து அவ்வளோ சாதாரண நிகழாது. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்டான பிரச்சனை இருக்குது அப்படின்னா மட்டும் தான் அந்த இடத்துல டச் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து வேற மாதிரி கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ணாமலை வேறு டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு, அவர்கிட்ட புதிய அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இந்த மாற்றங்கள் அவ்வளோ நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, விஜயோட வருகை அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. வழக்கமாக வந்து பைபோலார் பாலிடிக்ஸில் வந்து திமுக இல்லாட்டி அதிமுக ஒரு 5 வருஷம் இவங்க இருக்காங்கன்னா அடுத்த 5 வருஷம் வந்து மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க, அப்படிதான் மாறும். ஆனால் 2016 அது மாறி அமைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் மக்கள் அந்த கூட்டணி ஒன்று உருவாச்சு. ஸோ அதனால அந்த ஒரு மாற்றம் அடைஞ்சு இப்போ இருக்கிற இந்த சினாரியோ இருக்குல்ல, தமிழ்நாட்டோட கரண்ட் சினாரியோ இருக்குல்ல, இந்த சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அந்த அரசியல் அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவில் இருக்குது. அந்த ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வெவ்வேறு தகவல் கிடைச்சிட்டு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். விஜயோட இம்பாக்ட் வந்து இப்போ வேற மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க கணக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியுமா, அதாவது தங்களோட அலையன்ஸுக்கு என்டி அலையன்ஸுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் சில கணக்குகள் போடுறாங்க. ஸோ வந்து அதன் அடிப்படையில் தான் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறது வந்து அதுவும் இப்போ 11th ஹவரில் மாற்றப்படுறாங்க எல்லாமே. எலெக்ஷன் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்க்குலாம் அறிவிச்சிட்டாங்க, இப்போ இமீடியட்டாக மாற்றப்படுறது அப்படிங்கிறலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வேற ஏதோ கணக்கு போடுறாங்க. அது வந்து தேர்தல் அறுவடையை, ஏதாவது வெற்றி அறுவடையை செய்வதற்கான வாய்ப்பை இதன் மூலமாக அவங்க சாத்தியப்படுத்துறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி.